பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா இருக்கிற ஊர், அதாவது கிராமம், நான் பிறந்த ஊருக்கு தான் அப்படி வந்திருக்கிறேன். இப்போ இந்த காரில் தான் வந்தேன். ஸோ இந்த எதிர இருக்கக்கூடிய வீடு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து எங்கள் அம்மா இருக்கிற இடம் இதுதான். ஸோ இந்த வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழிலாம் வளர்த்திக்கிட்டு இந்த கிராமத்தில் அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. முருங்கப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இப்போ எதிரே தெரியக்கூடிய மலை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது கொல்லிமலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மலை. அதே சமயத்தில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, அதாவது வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு பச்சை மலைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நடுவே இருக்கக்கூடியதான் என்னுடைய கிராமம். ஸோ அந்த கிராமத்துக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த காரில் வந்து அப்படி எங்கள் ஃபேமிலியோடு அப்படி வந்திருக்கிறோம். ஒரு தூய்மையான காற்று, சுத்தமான, எப்படி சொல்கிறது, ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் தாங்க இருக்கணும். தாத்தா போட்டோ, எங்கள் அம்மாவுடைய அப்பா போட்டோ. ஆமாம், இதுதான் எங்கள் அம்மாவுடைய அப்பா, அதாவது எனக்கு வந்து தாத்தா, அவருடைய ஃபோட்டோ. டவுனில் என்ன தான் வந்து நாங்கள் வந்து 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அதாவது நானும் என்னுடைய ஒய்ஃபு வந்து எம்ப்ளாய்டாக இருந்தால் கூட இன்னும் வந்து என்னுடைய தாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் வந்து ஏதாவது ஒரு பணியை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வேலை செஞ்சு சம்பாதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இருந்தாலும் வந்து இந்த கிராமத்தில் வந்து அவங்க சும்மா இருக்க விரும்பலை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு செட்டப் அப்படி செஞ்சு இந்த கோழிலாம் அப்படி வளர்த்திட்டு, கோழி கூண்டுலாம் அப்படி வளர்த்திட்டு அப்படி வராங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து வீடியோ. ஸோ ஏன் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எடுத்து நான் காட்டுறேன் அப்படின்னா, ஸோ என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னுடைய தாய் இருந்த இடம் வந்து எனக்கு ஒரு நினைவு சின்னமாக இருக்கணும். அதுக்கோசரம் தான் பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு தாய் வாழ்ந்த இடங்கள்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ரெக்கார்டாக இருக்கணும் இல்லையா, அதுக்கோசரம் தான் அப்படி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள். ஸோ இந்த வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா மரங்களை சுற்றிலும் அப்படி வச்சுருக்குறாங்க. ஏன்னா அந்த கோழிக்கு வந்து ஒரு நல்ல, எப்பவுமே வந்து ஒரு நிழல் குழுன்னு ஒரு வசதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னுடைய தாயோட ஏற்பாடு. ஸோ இந்த சொல்லுது கோழி வளர்க்கக்கூடிய செட்டை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரங்கள் அப்படியே வளர்த்து வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா சீம்பால். இது கிராமத்தில் தான் இந்த மாதிரி அழகாக கட்டியாக ஷூராக கிடைக்கக்கூடிய சீம்பால் தான் இது. இது என்ன மாட்டு இது பாலுமா இது? இது இந்த சீம்பால். ஆமாம், இந்த சீம்பால் பசுமாட்டு தோட்ட தான், பசுமாட்டு பால். இந்த அளவுக்கு எங்கள் அம்மா வந்து அப்படி செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஸோ அதுதான் அப்படி சாப்பிட்டுட்ருக்குறோம். இது வந்து என்ன பார்ப்போம், இது சீம்பால், இது கிராமத்தயிர், இது வந்து புதினா சட்னி, ரசம், இது வந்து புளிச்சக்கீரை, இது வந்து வாழைப்பூ பொரியல். கிராமத்து தயிர். கறி பலாக்காய், அது இந்த ஊரில் கிடைக்கக்கூடிய கறி பலாக்காய். இது வந்து பொரியல் பண்ணுவாங்க. இந்த கோழியை பார்த்துட்டு இங்கே படுத்துக்கிறது. அந்த வலை சாயந்தரம் வந்து ஏறிக்குங்க. சாயந்தரம் அடைக்கிறது தான். நான் இப்போ 100 வேலைக்கு போகிறதுனால போயிடுவேன். அது முதல்ல
இங்கே ஆளுங்க வேலி போட்டுருக்க எங்கே வந்து பிடிப்பாங்க. Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my appetite. Don't leave me here high and dry. Oh, well, I don't wanna jinx it, baby. And twist myself at the spine. Don't wanna overthink it, baby. It's just twist your body and mine. Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my appetite. Don't leave me here